ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மினி டெக் ஹேக்கர் சேனல். நான் உங்களுக்கு மினியூரு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுக்க எல்சிஃப் அண்ட் எல்சிஃப் லேயர் அப்படின்னு டாபிக் தான் பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிளோட. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம இஃப் அண்ட் இஃப் எல்ஸ் அப்படின்னு டாபிக் வீடியோ பார்த்துருவோம் நம்ம. ஸோ என்ன நீங்கள் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்சிஃபை பற்றி இப்போ பார்க்க ஆரம்பிச்சோம் நம்ம. ஸோ எல்சிஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு ஐடியா வேணும் நமக்கு. இப்போ இஃப்எல்ஸ் பார்த்துருப்பீங்க. இஃப்எல்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ் ஆர் நோ அதுவெல்லாம். ஸோ இஃப்ல கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா இஃப்குள்ள இருக்க ஸ்டெட்மெண்ட் பிரிண்ட் ஆரம்பிக்கும். அது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா டேரெக்டாக எல்ஸ் பார்ட்டில் பிரிண்ட் ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோதான் இஃப்எல்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் எல்சிஃப். எல்சிஃப் அப்படின்றது அங்கே ரெண்டு ஆப்ஷன் தரிச்சு இது அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பட் இதில் பல சாய்ஸஸ் இருக்கும். ஸோ இதை சூஸ் பண்ணுறோம், அப்படி இல்லாட்டி இது. ஸோ அதுவும் இல்லையா அதுக்கு அடுத்து இன்னொன்று சூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு 3-4 ஆப்ஷன் உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துட்டே போக முடியும். ஸோ அதுதான் எல்சிஃப் அப்படின்ற. ஓகேங்களா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். நான் EVBல வச்சு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாம். EVBல வச்சு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி வீடியோ பண்ணால் ஆல்ரெடி கோடிங் நான் போட்டு வச்சிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு நான் ஒரு என்ன சொல்கிறது டெமோ மீன்ஸ் நான் கோடிங் டைப் பண்ண ஆரம்பிச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் நான் ஒரு கோடிங் போட்டு வச்சுட்டேன் ஆல்ரெடின்னு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கோடிங்கே. இப்போ நான் எப்பயும் போலன்னா ஹெட்ரிபிள்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஹெட்ரிபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் மெயின் மெத்தட். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட்டோட மெயின் மெத்தட் டிக்ளேர் பண்ணிட்டோம் நம்ம. அதுக்கடுத்து இன்ட்டு 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ், கரண்ட்டு, டோட்டலு, ஐ வேல்யூ. ஸோ ஐ வேல்யூ எதுக்குன்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ மொத்தம் 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து பிரிண்ட் ஆஃப்ல என்டர் யுவர் கரண்ட் யூனிட். ஸோ இப்போ இருக்க என்ட்ரி ப்ரீவியஸ் யூனிட். உங்கள் முன்னாடி ப்ரீவியஸ் யூனிட் எவ்வளோ ஓடி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறேன். ஸோ அதை வாங்கி நான் ப்ரீவியஸ் யூனிட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து பிரிண்ட் ஆஃப்ல என்டர் யுவர் கரண்ட் யூனிட். ஸோ கரண்ட் யூனிட் வாங்கிட்டு அதை நான் கரண்ட் அப்படின்ல சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா மைனஸ் பண்ணி டோட்டல் சேவ் பண்ணுறேன். அப்போன்றப்போ இந்த மாதத்தோட டோட்டல் பில் எனக்கு அமௌண்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அது அமௌண்ட் வந்துடும் நமக்கு. இப்போ என்ன பிரிண்ட் ஆஃப் யுவர் டோட்டல் நான் டோட்டல் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அதை டிஸ்பிளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இஃப்ல டோட்டல் W=0, அதாவது அந்த டோட்டல்ன்றது 0வா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பில்லு கிடையாது. இன்கேஸ் நான் ஊருக்கு போயிட்டு ஒரு மாதம் பில் யூஸே பண்ணலப்பா அப்படின்றவங்களுக்கு அந்த பில் எதுவுமே ஆட் ஆகாது இல்லை. ஸோ அப்படியும் போது அவங்களுக்கு நோ பில் அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றக்கான இஃப்ல கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டல் W=0வா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நோ பில், எதுவுமே பில் கிடையாதுன்னு அர்த்தம். இன்கேஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டாங்கப்பா 1 இருந்து 100க்குள்ள அவங்க யூனிட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சில அமௌண்ட் பிரிண்ட் ஆகிற மாதிரி, அதாவது அதுதான் எல்சிஃப்ல கொடுத்துருக்கேன். ஸோ எல்சி அப்படின்ற எடுத்துருவோம் அப்படின்னா அது இல்லை அப்படின்னா நமக்கு இதுதான் பிரிண்ட் ஆரம்பிக்கும். ஸோ எல்சில் ஒரு கண்டிஷன் மேலே செக் பண்ண முடியாது. அப்போ கண்டிஷன் செக் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் இஃப் ஆட் பண்ணோம். ஓகேங்களா? அதனால இஃப் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் எல்சிஃப் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா டோட்டல் 1க்கு மேலே இருக்கணும், அதே சமயம் 100க்குள்ள மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு 2 கண்டிஷனாக மேட்ச் பண்ணி நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். அதுக்காக நான் உள்ள அண்ட் ஆப்ரேட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே செக் பண்ணி 2 கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், அந்த டோட்டல் அமௌண்ட்டு இன்ட்டு 15 ரூபா, அதாவது 1லேருந்து 100க்குள்ளே இருக்க யூனிட் விலை 15 ரூபா பேர் யூனிட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அதை எனக்கு இன்ட்டு பண்ணி டோட்டல் அமௌண்ட்டை எனக்கு ஐயில் எனக்கு கொடுத்துரும் அமௌண்ட்டை. ஸோ அந்த ஐயை தான் நான் மக்கள் இங்கே ஃபுல் அமௌண்ட்டை வெளியே காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ பேர் யூனிட் ருபீஸ் 50 ருபீஸ், டோட்டல் அமௌண்ட் இஸ் உங்கள் யூனிட் 15 ரூபா ஒரு யூனிட்டு. ஸோ உங்கள் டோட்டல் யூனிட்டுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து எனக்கு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து எல்சிஃப் சப்போ அவங்க 100க்கு மேலே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் வரணும்ல, அதுக்காக வரக்கூடியதான் இன்னொரு எல்சிஃப். இது மாதிரி நீங்கள் எத்தனை எல்சிஃப் வேணால் போட்டுகிட்டே போக முடியும் நம்மளால. ஸோ இதுதான் லிமிட்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ டோட்டல் அதே 100க்கு மேலே 200 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் 100க்குள்ளே மட்டும் தான் கொடுத்தேன், 100 இல்லையா? ஓகே. ஸோ 200 வரைக்கும் நான். ஓகேங்களா? ஸோ 100லேருந்து 200 வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் நம்ம, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபா போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ போட்டுக்கணும், 100க்கு மேலே போச்சுன்னா பேர் யூனிட் ருபீஸ் 20 ரூபா. ஓகேங்களா? ஸோ பேர் யூனிட் ருபீஸ் 20 ரூபா. அப்போ எனக்கு டோட்டல் அமௌண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், பேர் யூனிட் ருபீஸ் 20 ருபீஸ் டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது எனக்கு பிரிண்ட் ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? தென் அடுத்து ஒரு எல்சிஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எல்சிஃப் பார்த்தீங்க அப்படின்னா
200க்கு மேலே இல்லைப்பா. ஸோ 200க்கு யூஸ் பண்ணிட்டு 200 கீழே இல்லை, 200க்கு மேலே தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும்ல. அதுக்காக கொடுத்துருக்கேன் என்னன்னா 200 201. அப்போ அங்கே 200 கொடுத்து 201 இருந்து 300 வரைக்கும் இருந்தா அவங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அவங்களுக்கு அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அதாவது அங்கே 20 ரூபா கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே வந்து 25 ரூபா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த 25ஓட நமக்கு பிரிண்ட் ஆரம்பிக்கும் 25. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவர் அமௌண்ட் இஸ் பேர் இன்டூ ருபீஸ் இஸ் 20 rupees 25 டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா பிரிண்ட் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நான் ஏன் இப்படி நான் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு டெவலப்பர் ஆனீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கோடிங் போடும்போது எது எங்கே விட்டுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரே லைனாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி அலைன்மெண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து இதுக்கு அடுத்து வரும், இது இதுக்கு அடுத்து வரும் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். அது காப்பி கொடுக்க தான் அலைன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் பார்த்தா நம்ம எப்பயும் போல எல்ஸில் முடிக்கிறோம். நம்ம எல்ஸுன்றது வந்து 300க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே அவன் டோட்டல் அமௌண்ட் 30 ரூபா தான் பேர் யூனிட்டுக்கு. அதுக்கு இருந்து கம்மி கிடையாது அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? கரெக்டாக நம்ம எல்ஸ் பாட்டை போட்டு முடிச்சிடலாம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம மெயினோட ப்ராக்கெட் நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டேன். எஸ்கியூவில் போய்ட்டு கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் ஆகிட்டு இருக்கு. நோ எரர். ஸோ இந்த எரரும் இல்லை. எனக்கு என்ன ஆகுதுன்னா என்டர் யுவர் ப்ரீவியஸ் யூனிட். ஸோ நான் ப்ரீவியஸ் யூனிட் என்டர் பண்ண சொல்லி காட்டுது. ப்ரீவியஸ் யூனிட் ஒரு 120 ஓடி இருக்குது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 245 ஓடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்டர் கொடுத்தா அப்படின்னா என்னோட என்னாச்சு உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 125 யூனிட் ஓடி இருக்குது. ஸோ 100க்கு மேலே 100லேருந்து 200 வரைக்கும் பார்த்தாலும் நமக்கு யூனிட் வந்து 20 ரூபா தான் வச்சோம். ஸோ வந்து 20 ரூபா. அப்போ எனக்கு மொத்தம் அமௌண்ட் 2500 ரூபா அப்படின்னு பிரிண்டாக இருக்கா. ஸோ அதான் கைஸ். ஸோ இதுதான் வந்து எல்சிஃப் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எல்சிஃப் லேடர் அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்சிஃப் லேடர் நத்திங் பட் இதில் கொஞ்சம் ஆல்டர் பண்ணாலே இதே வச்சுக்க முடியும். பட் இந்த கான்செப்ட் அதில் சொன்னால் புரியாது உங்களுக்கு. அதனால அதுக்கான ஸ்கூல் மார்க் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் அது பார்க்க ஆரம்பித்தோம் நாம. ஸோ அதுவும் நான் கோடிங் ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன் நான். ஸோ நம்ம மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே டைம் ரொம்ப ஆகிட்டு இருக்கும், அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எப்பயும் போக நான் ஹெட்ரு ஃபேஸ்லாம் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ ஹெட்ரு ஃபேஸ் வந்து எஸ்டிடிஓ கோனி ஆடியாச்சு. அதாவது ஹெட்ரு ஃபேஸ் ஆட் பண்ணியாச்சு. மெயின் மெத்தட் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் வித் ப்ராக்கெட்டோட. உள்ளே போயிட்டு இன்ட்டு ஒரு டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேட்டா டைப்புக்குள்ள வந்து சில வேரியபிள்ஸ், அதாவது 5 மார்க். இதோட கான்செப்ட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான். கான்செப்ட் என்ன பார்த்தி அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா அப்படின்னா அவங்க 5 மார்க்கே வாங்கி அதை டோட்டல் பண்ணி அதை ஆவரேஜ் பண்ணி அவனுக்கு என்ன கிரேடு வருது, அதில் பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இதோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து எல்சிஃப் லேடர் அப்படின்ற டாபிக் வச்சு நான் கோடிங் எழுதிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதான் நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 5 மார்க் வாங்கன்றதுக்காக S1 S2 S3 S4 S5 அப்படின்ற ஒரு 5 மார்க் சூஸ் பண்ணிக்கிறேன். 5 வேரியபிள்ஸு ப்ளஸ் டோட்டல் ஆவரேஜ் கிரேட் அப்படின்ற வேரியபிள்லாம் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து பிரிண்ட்எஃப்ல என்டர் த 5 மார்க்ஸ். உங்கள் 5 மார்க் என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ 5 மார்க் அவங்க என்ட்ரு பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் S1 S2 எடுத்துகிட்டு நான் ஃபைலை வாங்கிக்கிறேன். வாங்கி S1 ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நான் மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இஃப் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா வந்து அவன் வந்து மார்க் கொடுத்து ஆவரேஜ் போட்டாமல் பார்த்தால அவன் எல்லாத்தையும் பாஸ் இருந்தால் தான் அவனுக்கு நம்ம கிரேட் அப்படின்றத போட முடியும். ஓகேங்களா? அப்போ அவன் எல்லாத்தையும் பாஸ் ஆகணும் அப்படின்னா 40 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு ஒரு சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து எல்லாத்துலேயும் 50 மார்க் மேலே 40 மார்க் எடுத்தால் மட்டும்தான் அவன் கிரேடுக்கே போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ண போகிறேன் நான். ஸோ 40 S1 வந்து 40 மார்க் மேலே இருக்கணும். அதே மாதிரி S2லையும் 40 மார்க் மேலே இருக்கணும். S3லையும் S4 S5 எல்லாத்துலேயும் 40 மார்க் இருந்தால் மட்டும்தான் அவன் பாஸ் அப்படின்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து கிரேடுக்கே உள்ள வருவான். இல்லை அப்படின்னா டேரெக்டாக எனக்கு யுவர் ஸ்டூடெண்ட் தான் ஃபெயில் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகிருங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு மெயின் கான்செப்ட் வச்சுருக்கேன். சரி. ஸோ அதான் ஒரு மெயின் கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து இது ஒரு இஃப் அண்ட் எல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இஃப் அப்படின்றதுக்குள்ள சப்போஸ் அவன் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டா அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் இஸ் பாஸ் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வந்துடும் எனக்கு. அதுக்கடுத்து வந்து 5 மார்க்கையும் டோட்டல் பண்ணி எனக்கு டோட்டல் ஸ்டேவ் ஆயிரும். ப்ளஸ் அதை ஆவரேஜ் பண்ணி எனக்கு ஆவரேஜ் எனக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜாக அவனுக்கு காமிச்சிருக்கான். ஸோ ஆவரேஜ் காமிச்சதுக்கப்புறம் இப்போ அவன் ஆவரேஜை வச்சு அவன் 90க்கு மேலே இருந்தானா ஏ கிரேடு, 80 to 90 இருந்தான் அப்படின்னா பி கிரேடு, 70 to 80 இருந்தானா அவன் சி கிரேடு, 60 to 70 இருந்தானா அவன் டி கிரேடு, அதுக்கு மேலே இருந்தானா அப்படின்னா அவனுக்கு பிலோ கிரேட் லோ கிரேடு அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா இதில் எதுவுமே இல்லை ஒன்றில் ஃபெயில்னாலும் ஃபெயில் தான் அப்படின்னா அதனால் வெளியே கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? அதான் இதோடது
அதாவது சிம்பிளா சொல்லணும்னு வச்சுங்களேன், எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்றது ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் யூஸ் பண்றது, அவ்வளவுதான். நான் ஃபர்ஸ்ட் பார்த்த கான்செப்ட் வந்து ஒரு இஃப் பல எல்ஸ் இஃப் போட்டு யூஸ் பண்ணிட்டு போனோம். அதே கான்செப்ட் தான், அதுக்குள்ள ஒரு இஃப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அவ்வளோதான் மெயின் கான்செப்ட் அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இங்கே ஒரு இஃப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் எனக்கு இந்த கிரேட் வந்து எல்லாமே பிரிண்ட் ஆரம்பிக்கும். ஸோ அதாவது இங்கே வரைக்கும் எல்லாமே வந்து அந்த இஃப்க்குள்ள மட்டும்தான் இருக்கும். அந்த இஃப் ஃபர்ஸ்ட் இஃப் இதுக்குள்ள எல்லாமே, அதாவது இஃபோட பிராக்கெட் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்ஸ் பாட்ட ஆரம்பிச்சு நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அது இஃப் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக தான் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும், இல்லை அப்படின்னா டேரக்டாக வெளியே வந்துடும். ஸோ இப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இதான் வந்து எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நம்ம அவுட்புட் பார்த்துருவோம். நம்ம கம்பேர் கொடுத்துறேன் நான். ஸோ ஏன் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, டைமிங் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு டைமிங் முடிக்கணும் அப்படின்றத வந்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் நான். ஸோ புரியாத ஒரு ஒன் டைம் நீங்கள் ரிப்பீட் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் என்டர் த மார்க்ஸ் கேட்குது. இப்போ 78, 89, 65, 74, 85. ஸோ அப்படின்னு 5 மார்க் கொடுக்குறேன். ஸோ எனக்கு டோட்டல் பண்ணுது. டோட்டல் பண்ணி டோட்டல் மார்க் டிஸ்பிளே ஆயிடுச்சு, ப்ளஸ் ஆவரேஜ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஆவரேஜ் வந்து 78 வந்திருக்கு. 78 ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சி கிரேடு. ஸோ சி கிரேடு எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் நான் இதில் 1ல் ஃபெயில் மார்க் கொடுத்து பார்க்கலாம் நம்ம. ஸோ ஓகேங்களா, ஸோ 1ல் வந்து அவன் 35 தான் வாங்கியிருக்கான். 35, மீது எல்லாத்துலேயும் வெல் மார்க். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் வெல் மார்க் வாங்கிட்டேன். பட் அவன் 1ல் 35 வாங்கிருக்கான். ஸோ 1ல் ஃபெயில்னாலும் ஃபெயில் தானே. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ டேட்டா இந்த ஸ்டூடெண்ட் இஸ் ஃபெயில் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா. ஸோ இதுதாங்க. ஸோ இதுதான் வந்து எல்ஸ் இஃப் லேடர். ஓகேங்களா, ஓகே. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டீங்க. ஸோ பிடிச்சிருந்தா அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.